ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கரூரில் கூட்ட நெரிசலால் இறந்து போன அந்த ஃபேமிலிக்கு வந்து அரசு வேலைக்கான ஆணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ரீசெண்டாக. இப்போ வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த அரசாணை வந்து இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டு. அரசாணை கொடுக்கறதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. கரூர் சம்பவத்தில் இறந்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசு வேலை அப்படின்றது சரியா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டெலிவரி பாய்க்கு வந்து ரொம்பவே ஆர்ஷாக ஒரு லேடி வந்து பேட் கமெண்ட்ஸில் திட்டுற மாதிரி. ஸோ அதோட அப்டேட் வந்து என்னென்னா, அந்த ஒரு லேடியே அந்த டெலிவரி பாய் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறவங்க பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னிக்கிறவங்க அதை விட பெரிய மனுஷன். அதை விட பெரிய மனுஷனாக இந்த டெலிவரி பாய் வந்து மன்னிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்ட்டு இருக்கும். அதில் சின்ன ஒரு ஓட்டை தான் இருக்கும், ஒரு ஹோல் தான், ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நுழைஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ சமீபத்தில் ஆந்திராலேருந்து வந்த ஒருவர் வந்து இதில் நுழைஞ்சி வர முடியல. அவர் வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ வர முடியாத மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, இருந்தாலும் காப்பாற்ற முடியல. அதனால் இப்போ வந்து அங்கே இருக்க நோட்டீஸ் ஒன்று பார்க்க முடியுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பருவனாக இருக்கிறவங்களுக்கு இனிமேல் அந்த ஒரு கோவிலில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சேஃபாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் மக்களே அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றத இங்கே ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுப்போம். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இர்ஃபான் அண்ணன் அவர் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து குழந்தையோட பாலினம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது இந்தியாவில் வந்து இல்லீகல். ஸோ அவர் வந்து அதையும் மீறி பார்த்துருந்தாரு. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு கேஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுலேருந்து அவங்க எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. பட் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அதை வந்து மறுபரிசீலனை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. அது இவருக்கு நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பாவம் பயங்கரமாக எல்லா பக்கமும் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, யோசித்து பண்ணியிருக்கணும். சரி மக்களே, இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.